பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்த ஒரு நோக்கம் எதுக்கென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மண் குலத்துக்கு நான் மீட்பு கொடுக்க வேண்டும், ரட்சிப்பு கொடுக்க வேண்டும், இந்த மண்குலத்தினுடைய பாவத்தை நான் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சிங்காசனத்தை விற்று இறங்கி வந்தார். எதுக்காக வந்தார் என்றால், நம் மேலே வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு, அதை நிமித்தம் இந்த உலகத்துக்கு வந்து அவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து, நம்மளுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை என்னவென்றால், முடிந்தது என்று சொன்னார். இன்னைக்கு அப்பாவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் நீதிமான் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எப்படி நீதிமான் ஆக முடியும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவங்க எல்லாரும் அவங்க நீதிமான்கள். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போவாங்க, ஆனால் நிறைய பேருடைய ஜபம் இன்னும் மாறவே இல்லை. ஆனால் பல வருஷமா சபைக்கு போனாலும் அவங்களுடைய ஜபம் எப்படி இருக்குது என்றால், நான் பாவி, நான் குப்பை, நான் ஒன்றுக்கு உதவாதவன், இந்த மாதிரி ஜபிச்சு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அர்த்தமே இல்லையே. அவர் எதுக்காக வந்தார் என்றால், நம்மளுடைய பாவத்தை எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து விட்டு அவர் உன்னையும் என்னையும் அவர் நீதிமானா மாற்றி அவர் சிலுவிலே சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார் என்று முதலாவது இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வர வேண்டும். நம்ம அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் உறுதியோடு கூட நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்ம நீதிமான்க, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகள். நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம எந்த இடத்திலும் நம்ம பாவி என்று நம்ம சொல்லக்கூடாது. பயப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். பெரியவங்களை நம்ம மதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு இயேசு வந்தது ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார். இந்த வார்த்தை மூலியமா அப்பா அவங்களோட பேசினான்ற விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.